வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, அமெரிக்கா இந்தியாவிடம் கெஞ்சுகிறதா? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் போரில் அந்த பாரசீக வளைகுடாவில் எந்த கப்பலும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவித்ததுனால நம்மளுக்கு முக்கியமாக இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடாயிடுச்சு. பெட்ரோல் டீசலோட ஒன்று தட்டுப்பாடாகலை, கேஸ் தட்டுப்பாடாயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஈரானை கூப்பிட்டு பேசும்போது சரி உங்களுக்கு நான் அலோவ் பண்ணுறேன், ஆல்ரெடி சைனாவோட கப்பலை அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ரஷ்யா கப்பலை அலோவ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து இந்தியன் கப்பலை அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு இந்த ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அராச்சி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவிட போய் அமெரிக்கா கெஞ்சுது, ரஷ்யா ஆயிலை வாங்கிக்கோங்க, ரஷ்யாவில் குருடு ஆயிலை வாங்கிக்கோங்க அப்படின்போது அமெரிக்கா இந்தியாவுடன் கெஞ்சுகிறது அப்படின்னு சொல்லி இந்தியன், அதாவது ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அராக்ஷி சொல்லிகிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை ரஷ்யாவில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க இப்போ ரஷ்யாவில் வாங்குங்க அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம கப்பல் இப்போ ரீசண்டாக இன்றைக்கி அப்படிச்சுங்களேன் 2 எல்பிஜி கப்பல், அதாவது கேஸ் ஃபுல்லாக அந்த கப்பல் ஃபுல்லாக கேஸ் இருக்குது. காரணம் இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு அதிகமாக வந்ததுனால இந்தியா கேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கப்பலை கொண்டு வருது. அமெரிக்கா இந்தியா மற்றும் பிற நாடுகளில் ரஷ்யா ஆயிலை வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் என்ன செஞ்சாங்க, முக்கியமாக ஃப்ரான்ஸு, யூகே அண்டு ஜெர்மனிலாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நான் ஆல்ரெடி உக்ரைன் போரில் ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யன் ஆயிலை நீங்கள் வாங்க சொல்லிட்டீங்கன்னா இப்போ ரஷ்யாவுக்கு நிறையா பணம் வந்துடும், அப்போ இன்னும் போர் அதிகமாகிருக்கும். அதனால் அது நீங்கள் யூஎஸ் இது சாங்ஷனை லிஃப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய கண்ட்ரிஸ் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. ரைட். இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ட்ரம்ப் பார்த்து கேலி பண்ணுறாரு. என்ன கேலி பண்ணுறாரு அப்படின்னா, இந்த யூஎஸ் ஸ்பெண்ட் மந்த்ஸ் ஆன் புல்லிங் இந்தியா இன்டு எண்டிங் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ரஷ்யா. அதாவது இந்தியாவை புஷ் பண்ணிச்சு, நீங்கள் ரஷ்யா ஆயிலை வாங்கவே கூடாது அப்படி பல மாதமாக அமெரிக்கா இந்தியாவோட கேட்டுருச்சு, நீங்கள் ரஷ்யாவில் வாங்குறீங்க, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டேக்ஸ்லாம் இன்க்ரீஸ் 50% டேக்ஸ்லாம் போட்டார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் 2 weeks ஆஃப் வார் வித் ஈரான், ஒயிட் ஹவுஸ் இஸ் நவ் பெக்கிங். அதாவது 2 வாரம் நடந்த போருக்கு பிறகு இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. போர் 2 வாரத்துக்கு அப்புறம், போர் நடந்த 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ என்ன செய்யுது அமெரிக்கானாக்க, இந்தியா மற்றும் சில கண்ட்ரியில் கெஞ்சுது. நீங்கள் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, the world including India to buy Russian crude. Europe thought backing illegal on Iran would win US support against Russia. Pathetic அப்படின்னு சொன்னார். அதனால் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் வாங்குன்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் என்னன்னாக்க, நாங்கள் இந்த வளைகுடாவில் பாரசீக வளைகுடா கப்பல் போகக்கூடாதுன்னு சொன்னதுனால இந்த மாதிரி அமெரிக்கா கெஞ்ச விட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறார். இது நம்மளுடைய இந்தியாவுடைய சொல்கிறாங்க. இந்தியா என்ன சொல்கிறாங்கனாக்க, பிப்ரவரி 5ஆம் தேதி என்ன சொல்கிறாங்கனாக்க, நாங்கள் ஆயில் ரஷ்யாட்ட வாங்கலை,
அதுக்கு வந்து அமெரிக்கா சொல்லித்தான் வாங்கலை அப்படி காரணம் கிடையாது. எங்களுடைய ட்ரேடு டீலிங்னால நாங்கள் சில ஆயிலை நிறையா வாங்கியிருந்தோம், சிலது தான் குறைச்சோம். அதனால் அமெரிக்கா சொல்லித்தான் நாங்கள் குறைச்சோம், அமெரிக்கா சொல்லித்தான் வாங்கினோம் அப்படிலாம் கிடையாது. எங்களுடைய சொந்த ட்ரேட்னால நாங்கள் அந்த ஆயிலை வாங்கலை, இப்போ நிறையா வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதனால் அமெரிக்கா சொன்னதுனால தான் நாங்கள் வாங்காமல் விட்டுட்டோம், இல்லை அமெரிக்கா சொன்னதுனால வாங்குகிறோம் அப்படி எதுவுமே கிடையாது. எங்களுடைய சொந்த முடிவினால் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து இந்தியன் கேஸுக்கு வந்து, அதாவது எல்பிஜி கேஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பலை வந்து அனுமதிச்சிருக்காங்க ஈரான். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் மோடி, இவர் பிரசிடெண்ட் ஆஃப் ஈரான். மோடி வந்து பிரசிடெண்ட் ஆஃப் ஈரான்ட்ட வந்து பேசின உடனே 1 மணி நேரத்தில் இந்தியாவோட கப்பல் 2 எல்பிஜி கப்பல் கேஸ் ஏற்றி கொண்டு வரக்கூடிய கப்பலை வந்து இந்த ஈரான் வந்து அனுமதிச்சு நம்மளுக்கு கப்பல் வந்து கேஸ் வந்துட்டு இருக்கு. அதனால் வெகு சீக்கிரமாக இந்த கேஸ் தட்டுப்பாடும் நம்மளுக்கு தீர்ந்துடும். அதனால் ஈரான்ட்டையும் நம்ம பேசி அவங்ககிட்ட நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னாங்க, அந்த கப்பலை விடுவதற்கான அந்த வழிகளை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி மற்றும் ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அவங்க 2 பேரும் தான் வந்து பேசி இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து சைனா கப்பல் அங்கே அனுமதிச்சு போய்கிட்டு இருக்காங்க. சைனா நிறையா குரூட் ஆயில் கேஸ் எல்லாமே சைனாவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்தியாவை அனுமதிச்சிருக்காங்க இந்த ஈரான். அதனால் வெகு சீக்கிரமாக நம்மளுக்கு கேஸ் தட்டுப்பாடுமே தீர்ந்துடும். அதனால் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கிட்ட வந்து அமெரிக்கா கெஞ்சி கூத்தாடி நீங்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி பண்ணது தான் நம்ம பார்த்தோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.